பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அப்பாரகண சிந்தம் ஜானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதானம் கலியுக தெய்வம் காட்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரமண பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தோட தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கனவுல போட்ட 20,000 சித்ராண்ண பேக்கெட்ஸ் ஆர்டர். கனவுல போட்ட 20,000 சித்ராண்ண பேக்கெட்ஸ் ஆர்டர். இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தடவை பாருங்கள். வரதராஜ பெருமாள் கோவில் இருக்க காஞ்சிபுரத்தில், அதுக்கு பக்கத்தில் காஞ்சி மடத்துக்கு சொந்தமான ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் வந்து வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குது, உற்சவம் இருக்குன்னா பெரியவா அங்கே போய் தங்கிறது உண்டு. அப்போ தங்குற டயத்தில் பூஜை வருதுன்னா அந்த இடத்துல பூஜையை அங்கே வச்சுப்பார், அங்கே பண்ணுவார். அப்போ போய் வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கும். இல்லை வரதராஜ பெருமாளை வந்து பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணலான்றதுக்காக அவர் அங்கே போய் இருக்கிறதும் உண்டு அப்படின்றது தெரியுது. ஒரு தடவை அந்த மாதிரி வரதராஜ பெருமாள் உற்சவம் வந்தது. அந்த உற்சவத்தில் பிரம்மோற்சவத்தில் கருட சேவை வருது. அடுத்த நாள் கருட சேவை மாதிரி. அப்போது மாப்பிரை வந்து மடத்து மேனேஜரை கூப்பிட்டார். நாளைக்கு வரதராஜ பெருமாளுக்கு கருட சேவை, நிறைய ஜனங்கள்னால் வெளியூர்லேருந்து வருவா. மடத்து சார்பில் நம்ம ஒரு 20,000 பேருக்கு சித்ராண்ணம் பண்ணி அவளுக்கு கையில் கொடுத்துடலாமே, பேக்கெட் மாதிரி பண்ணி அவளுக்கு சாப்பிட்றதுக்கு. இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் மேனேஜர் சொன்னாராம், கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், ஏன்னா இப்போ டைமும் கிடையாது, அதை என்ன வேலை தான் பண்ணணும், ஹோட்டலில் அந்த இதெல்லாம் கிடையாது, கதையெல்லாம் கிடையாது, நம்மளே பண்ணணும். இப்போ வந்து இந்த டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இப்போ நாளைக்கு போகணும், இப்போ இன்றைக்கி கூப்பிட்டு ராத்திரி சொல்கிறாருன்னா அது எப்படி நடக்கும்? அதுவும் சித்ராண்ணம் பண்ணுறதுக்கான சாமான்கள் இதெல்லாம் வாங்கணும், அரேஞ்ச் பண்ணணும், அது இடத்த பிடிச்சி பண்ணணும். 20,000 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா 20,000 பேருக்கு எல்லா அன்னங்களும் கொடுக்கணும். அதுமாதிரி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணணுன்னா அது மாதிரியான வசதி இப்போ இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டார். அடுத்த நாள் காலத்தால் ஒரு 11 மணிக்கு தேவைப்படுறது இது. ஆனால் பெரியவா கஷ்டம்ட்டாரான். பெரியவா வந்து ஒன்றும் பேசிக்கல, சரி சரி விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரான். பெரியவா வந்து அப்போ வேணான்னு நினைக்கிறாருன்னு அவர் நினச்சிருப்பார் மேனேஜர். சரி இதை விட்டார் பண்ணுறது, பெரியவா பிளானை விட்டுட்டார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்னு எப்படி தெரியும்? அப்புறம் அடுத்த நாள் கார்த்தால் 11 மணிக்கு தேவைப்படுறது இல்லையா, 11 மணிக்கு ஒரு வேன் ஒன்று வந்து தான், ஒரு வண்டி. அதில் வந்து ஒரு பண வசதி இருக்கவர் ஒருத்தர் உண்டு, மாபிரைகளோட அத்தியந்த பக்தராம். அவர் இறங்கினார். இறங்கி மடத்து மேனேஜர்கிட்ட வந்து சொன்னாராம், ஒரு 20,000 சித்ராண்ணம் கொண்டு வந்திருக்கேன் பேக்கெட் பண்ணி, அதாவது சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் சாம்பார் சாதம், புளியஞ்சாதம், தயிர் சாதம், அதெல்லாம் வந்து இருக்குது. கோவிலில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வர்றவாளுக்கெலாம், அதுதான் வழக்கமாக அப்படி தான் பண்ணுறது அப்படின்னாலாம். அப்போ மேனேஜருக்கு அதிசயமாக இருந்தது தான். நேற்று பெரியவா கேட்டால் நம்ம மாட்டேன்னு சொன்னோம், எனக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு, எப்படி இது வருதுன்றதுக்காக கேட்டாராம். சரி உங்களுக்கு எப்படி இது இந்த காரியத்தை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, என் கனால நேற்று ராத்திரி பெரியவா வந்தா, எனக்கு இதை பண்ண சொன்னான், ஆர்டர் போட்டேன், இந்த மாதிரி 20,000 பேருக்கு சித்ராண்ணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா எல்லாத்தையும் சொல்லிட்டா. இந்த மாதிரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு இது பண்ணோம், நான் இங்கே இருக்கேன் வா அப்படின்னு. பெரியவாளுக்கு ஃபோன்லாம் வேணாமே, செல்ஃபோன்லாம், பெரியவா எல்லாத்தையும் கனாலே சொல்லிட்டார் போல இருக்குது. சரின்ட்டு அவர் வந்து உடனே சமையல்காரர்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ராத்திரியாக கிளம்பி நேராக இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி டாக்கீஸ் அவளுடைய கிரவுண்டு வாடகையே எடுத்துட்டாரோன்னு தெரியல. பணக்காரரில் அவர் கொஞ்சம் வசதி இருக்கும்,
இல்லை அவர் சொன்னாங்க விட்டாலும் விடுவா ஃப்ரீயாக தெரியல. அந்த இடத்துல ராத்திரி முழுக்க ஒரு சமையல் நடந்திருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை பேக்கெட்டும் பண்ணி அதை கொண்டு வந்து இப்போ கடத்தலை வந்திருக்கார். அவர் 11 மணிக்கு கடத்தலை, அடுத்த நாள் கடத்தலை வந்திருக்கார். அதனால் பெரியவா வந்து கனவுல போட்ட 20,000 சித்திரான்னம்னா இந்த சித்திரான்ன பேக்கெட்ஸ் ஆர்டர், சித்திரான்ன பேக்கெட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடு அப்படின்னு பெரியவா ஆர்டர் பண்ணியிருக்கார். நம்ம தான் ஃபோன் பண்ணி அது பண்ணி இது சொல்லிகிட்டு இருப்போம், பண்ணாலும் பண்ணணும். ஆனால் பெரியவா அந்த போட்ட ஆர்டர் வந்து இந்த பணக்காரருக்கு பக்தருக்கு கனால போய் சொல்லிட்டார், சித்திராண்ண இதை கொண்டு வான்னு. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவரை கிளம்பி வந்து அந்த சமையல்காரோடு வந்துட்டு அந்த லக்ஷ்மி டாக்கீஸ் கிரவுண்டு காஞ்சிபுரத்துக்கே வந்து ராத்திரி கிளம்பி வந்து, ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு இங்கேயே வந்து பண்ணிடலான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இங்கேயே வந்து பண்ணி எல்லாத்தையும் பேக்கெட் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டார். 11 மணிக்கு வருது கர்த்தால. அது வரைக்கும் அந்த மேனேஜருக்கு தெரியாத, ஏதோ சொன்னால் பெரியவா வேணான்னு நினச்சிட்டார் போல இருக்குன்னு அவர் நினச்சிருப்பார். பெரியவா அப்படியே பரமேஸ்வரன் என்ன ஒன்றா பண்ண முடியும் அவரால். அவர் கனால போய் சொல்லிட்டார், ஆர்டர் போட்டார், அவர் கொண்டு வந்துட்டார், ஆளுங்களோட வந்து பண்ணிட்டார் இப்போ எல்லாத்தையுமே அப்படின்னு தெரியுது. அதனால் அந்த இதுக்கு பெரியவா நினச்சதை முடிச்சுடுறார் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.